Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குயிக்கா ஒரு குஸ்கா பாத்தீங்கன்னா நம்ம குக்கர்ல செய்ய போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு பாருங்க, முதல்ல நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இத ஒரு பவுல்ல கொட்டி நல்லா 2 வாட்டி அலசி ஒரு 20 இருந்து அரை மணி நேரத்துக்குள்ள ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் குக்கர்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அன்னாச்சி பூ, 2 மராட்டி மூக்கு, ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு அது போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போக வதக்கலாம். நான் 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் ஒரு பிடி மல்லி இலையும் ஒரு பிடி புதினா வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். இதில் நான் 1/4 கப் அளவுக்கு தயிர் வச்சிருக்கேன், அதை ஊற்றலாம். இப்போ இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு வச்சிருக்கேன் நான். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சி பழம் புளிஞ்சு வச்சிருக்கேன், அது ஊற்றிக்கலாம். சின்ன எலுமிச்சி பழமா 1/2 மூடி புளிகிறேன். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டான குஸ்கா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.